பிஜேபியை நீங்கள் அதிமுக நம்ம கூட்டணி வைக்கும்போது அவரை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னதில் அவர் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். ஒன்று திமுக பாஜக நெருங்குகிறது, அப்போ அந்த மாதிரி அவங்க நெருக்கம் பாராட்டுகிற பொழுது அதை கூட காரணமாக சொல்லிட்டு அப்படின்னு கூட அவர் வரலாம். நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் ஆசிரியர் விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறதா பல்வேறு விஷயங்கள் செய்திகளில் வந்துட்டுருக்கு. எதற்காக இதை பண்ணுறாரு? உண்மையாக கட்சி தொடங்கிடுவாரா? ஏற்கனவே அவர் ஒரு கட்சி தொடங்குவதற்கான திட்டம் அவரிடம் இருந்தது உண்மை. அவர் அதாவது பிஜேபியில் இருக்கவர்களே நற்பணி மன்றம், அன்பு நண்பர்கள் குழு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு திட்டம் வந்துச்சு. அவர் ஒரு வருடமாக ஆயிடுச்சு அவருடைய கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு தேசிய செயற்குழு அந்த பதவி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரியான பிரச்சனை நடிகர் சரத்குமார் தனி கட்சியை நான் கழிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னாரு. அப்புறம் அவர் எந்த வகையில் காம்பன்சேட் ஆனார்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் டீல் செய்யப்பட்டது. ஆனால் இங்கே அண்ணாமலை பொறுத்த மட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் தான் தமிழ்நாடு பிஜேபிக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் தான் இங்கே முகம், நீங்கள் இப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணணும், அது சரியோ தவறோ அவங்க ஏன்னா இப்போ சில ஊடகங்கள்லாம் விமர்சிக்கிறாங்க, அவர் சொந்த கட்சியில் இருக்கீங்களே நிறைய பேர் காலி பண்ணார், அதே மாதிரி இங்கே இருக்க திமுகவுக்கு அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக அவர்களுடைய ஊழல்களை எல்லாம் பேசி தொடர்ந்து அவர் பேசுவதை தவிர்த்தார். அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிஜேபியை நீங்கள் அதிமுக நம்ம கூட்டணி வைக்கும்போது அவரை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னதில் அவர் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருந்திருக்கிறதா தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வரைக்கும் கொடுக்கறதாக திட்டம் இருந்து அதையும் அவர் மறுத்துட்டார். நான் இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து கட்சியில் அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு மிகுந்த ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இங்கே சீட்டு கொடுக்கப்படலை. பிரச்சாரத்துக்கு வரதுலேயும் அவர் சுணக்கம் காட்டினார், அப்புறம் வந்தார், பிரச்சாரம் செஞ்சார், பண்ணார். இப்போது அவர் விஜயனுடைய வருகைக்கு பிறகு பிஜேபி முழுமையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் அது போதராஜன் மட்டும் வென்றிருக்கிறார் ஊட்டியில். அப்போ இவர் ஆழமாக நாம் மீண்டும் தலைவர் பதவி கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க, மந்திரி பதவி மத்திய கேபினெட் வரைக்கும் கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. நாம் உழைச்சிக்கிற பொழுது எந்தாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தள்ளி வைப்பதற்கும் நீங்கள் இந்த மாதிரி செயல்பட வேணாம் அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நாம் ஏன் தொடர்ந்து இனிமேல் நம்மளோட உழைப்பை நம்ம அங்கே போடணும், நம்ம ஏன் தனி கட்சி செய்யக்கூடாது? இப்போ ஏன்னா கொங்கு பெல்ட்டில் அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, சவுத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ பல ஆதரவு தளங்களை அவர் உருவாக்கி வச்சுருக்கிறார், பல தொழில் அதிபர்களை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறார். அப்போ திரும்ப அவருக்கு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வருது. பிஜேபியில் முன்னணி இருக்கிற பலர்களோடு நான் பேசும்போது அவர்களுமே கூட அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு திணறலில் தான் இருக்காங்க. அது கண்டிப்பாக அவர் கட்சி ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த இது ஓரிரு நாட்களில் நமக்கும் வெளியில் தெரியும். இப்போ பிஜேபி மேலே ஒரு அதிருப்தி இருந்தது, அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஓகே, அவங்ககிட்ட சொல்லாமல், பிஜேபி கிட்ட சொல்லாமே போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமா? இப்படி மீட் பண்ணல, அந்த மாதிரி முடியாது. அவர் எப்படின்னா ஒரு தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் தன்னை அங்கே வளர்த்துக்கிட்டார். நிறைய தேர்தல் கூட்டணி உடன்பாடு பல தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அப்போது அவருடைய நிலைப்பாட்டை ஒரு கட்சி முன்னாள் தலைவர் அப்படின்ற வகையில் இப்போது கட்சி உடச்சிக்கிட்டு வெளியில் வருவாங்க பல பேர். இப்போ கேஷ்பாய் பட்டேல் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், பிஜேபியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது வேறு. பிஜேபியில் அது தனியாக நம்ம பேசுவோம். ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கெல்லாம் இங்கே நிறைய சக்ஸஸ் ஆகிருக்காங்க. எப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரு கூட்டணி உடன்பாடு இல்லாமல் கடைசியாக குலாம் நபி ஆசாத் மாதிரியான சீனியர் ஆட்கள்லாம் காங்கிரஸ் காஷ்மீர்லேருந்து பிரிஞ்சு போனாங்க. இங்கே மூப்பனாரனுடைய வரலாறு தெரியும், கடைசியாக அவர் போய் அங்கே தான் காங்கிரஸில் தான் ஐக்கியமாவாங்க. அது மாதிரி எடியூரப்பா கூட அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்தார். எடியூரப்பா மறுபடியும் அவர் சக்ஸஸ் ஆகலை, அவர் திருப்பி பிஜேபிக்கே வந்தார். இப்போ இந்த மாதிரியான அதுக்கு அவங்க ஏன் திரும்பி வந்தாங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். இங்கே இவர் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படின்னு துவங்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள், இப்போ கட்சியிலேருந்து உடைச்சிட்டு வர்றது, ஒய்எஸ்ஆர் அவருக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியை ஊழல் வழக்குகள்லாம் போடும்போது அவர் தனியாக கட்சி துவக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ வைகோ மாதிரி இருக்கிறவங்க இங்கேருந்து ஒரு மாநில கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகும்போது அவருக்கு பழி சொல் வருவது, அவரையே ஓரம் கட்டுறது, அப்போ உடனடியாக அவர் தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுறது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேசிய தலைமை இவர் எந்த விதத்துலேயும் தள்ளிடுங்க அப்படின்னு தான் சொன்னதே தவிர அவருக்கு கொடுத்த மத்திய அரசுலேயோ அல்லது பெரிய போஸ்டிங்கோ அவர் ஏற்கலை.
அப்போ இங்கே தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை போய் அது விளக்கி சொல்வதில் எதிர்காலத்தில் 2 விஷயங்கள் நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் கவனப்படுத்துகிறேன். ஒன்று, அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வெளிப்படையாக அவர் சொல்லலை. ஒரு வேளை அவர் கட்சி ஆரம்பிக்கிறதாக இருந்தால் பிஜேபிக்கு நாம் அங்கே இருந்து எவ்வளோ நாள் உழைச்சாலும் இந்த மக்கள் மண்ணுக்கான சில கொள்கை முரண்பாடு இருக்குது, அதனால் நம்ம தனித்து இயங்குவது சரின்னு அவர் நினைக்கலாம். அதே சிந்தனை பிஜேபி RSS அமைப்புகளுக்கு இருந்ததுன்னா நீங்களே கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் பின்னால் உங்களுக்கு வந்து பேக் ஒர்க் பண்ணுறோம், ஒரு டீம் பிவியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எங்கே போவார்? எதிர்காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ MP சீட்டில் நிற்கிறார். இப்போ ஒரு பெரிய கூட்டணிகளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 சீட்டு வாங்குறாரு. அந்த 5 சீட்டை யாருக்கு அவர் வந்து ஆதரவாக கொடுக்கக்கூடிய சூழல் வரும்? பிஜேபிக்கு தான் நாளைக்கு எதிர்காலத்தில் அவர் வந்து கொடுக்குற மாதிரி. பிஜேபியோட பி டீமும் மாறக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக. தேசிய கட்சியாக நான் அங்கே கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லுவார். வைக்கலைனாலும் வென்றுட்டு அங்கே தான் போய் நிற்பார். அதுதான் ஒரு கடைசியான ஒரு எண்டு வந்து அங்கே தான் போய் முடியும். நீங்கள் அதான் மூப்பனார் உதாரணத்தை சொன்னேன். அவர் அப்போ அந்த தேர்தலில் வென்றே அவருக்கு வந்து தேவகவுடா பிரதமர் ஆனார். காங்கிரஸ் கட்சியினுடைய தயவில். சிதம்பரம் நிதி அமைச்சரானார். அவர் யாருடைய தயவில்? காங்கிரஸ் தயவில். மெல்ல போயிட்டு 2001 மூப்பனார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைக்கிறாரு. ஏன்னா இப்போ பாஜக திமுக கூட்டணி உருவாயிடுச்சு. காங்கிரஸும் மூப்பனாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. இவர் தான் அதிகமான சீட்டு பெற்றார். அப்போது அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் வரலாம். இன்னொன்று, திமுக பாஜக நெருங்குகிறது. அவங்க வந்து இன்றைக்கி சில செய்திகள் அஃபீஸில் வந்திருக்குது. அப்போது அந்த மாதிரி அவங்க நெருக்கம் பாராட்டுகிற பொழுது அதை கூட காரணமாக சொல்லிட்டு நான் இங்கே திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு கூட அவர் வரலாம். அப்படி அவர் வந்து தன்னுடைய விலைக்கு சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாரு. அவர்கள் இப்போ என்னுடைய சந்தேகம்லாம் என்ன அப்படின்னா, அவர் பிஜேபியினுடைய பின்னணியில் அவர்களுடைய ஆதரவோடு கட்சி ஆரம்பிக்கிறாரா, அவர்கள் ஆதரவு இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது போக போக தெரியும். இப்போ ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் பிஜேபி வந்து அண்ணாமலை கொண்டு வந்தால் இன்னும் ஓட்டுகளை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் வகுக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, யார் ஓட்டுகளை பிரிக்க வேண்டிய தேவையான இப்போ பாஜகவுக்கு அந்த மாதிரி சிந்தனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்ல, அவங்க தான் நான் இப்போ இதுதான் முன்னால் சொன்னேன். அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர் செய்கிறாரா, அவங்களை மீறி அவர் வந்து ஆரம்பித்தா நிறைய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள நேரிடும். அதனால் அவங்களையே அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர்களுடைய வந்து நான் ஆரம்பித்து தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு இவரே கூட சொல்லிட்டு வரலாம். உங்களுக்கு பிடிக்கல, நான் போகிறேன், நாளைக்கு வெற்றி பெற்றால் நான் யார்கிட்ட வந்து நிற்க முடியும்? உங்ககிட்ட தான் வர முடியும். இப்போ ரஜினியோட ஆசையோட போகிறனால நம்ம பிஜேபி சார்புன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு தீரி இருக்குது. அவர் என்றைக்குமே நான் இந்த மாதிரி செய்யலை பண்ணலன்னு அவர் வந்து அவரும் இமாலய தான் இருக்கிறார். அந்த செய்தி எவ்வளோ பேருக்கு தெரியுன்னு தெரில. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் பல உயர்மட்ட UP CM உட்பட பல பேர் அவர் சந்தித்ததாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அவரும் எந்த மாதிரியான விடுங்க, அவர் போய் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அது வந்து உங்களுக்கு தான் நல்லது அங்கே தமிழ்நாடு இப்படி அவர் சொல்கிறாரா? இல்லை அவரை வந்து விட வேணாம், அவரை நீங்கள் வச்சு அவரை வச்சே நீங்கள் கட்சி ஆரம்பித்து கட்சிக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அவர் தலையிடாதீங்க, அடுத்த ஒரு மாறுவேஷத்தில் அண்ணாமலை அனுப்பிடுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் அடுத்த ஒரு தேர்தல் வர வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் விடுங்க. ஏன்னா ஒரு தேர்தல் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாலே அவர் நீங்கள் விலக்கிடுறீங்க. அப்போ அவர் நான் நடுவில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா இப்போ 2021 தேர்தல் போது எல்முருகன் தான் தலைவராக இருந்தார். இப்போ இந்த மாதிரியான ஏதேனும் எனக்கு ஒரு தேர்தலை கடப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அப்படி கூட ஏற்பாடு செய்யலாம். எல்லாமே யூகம் தான். இப்போ அவர் போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு, நிதின் நப்பினை சந்திச்சிருக்கிறாரு, 5 பக்க கடிதங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தில் அவர் தோல்விக்கான காரணங்களை சொல்லியிருக்காரா, நான் வந்து விலகுவதற்கான காரணங்களை சொல்லியிருக்காரா, எதிர்கால திட்டத்தை என்னன்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை அவருடைய பரிந்துரை கடிதத்தை கொடுத்துருக்கிறாரா, ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறாரா, விலகு எப்படி ஓரங்கட்டப்பட்டாரு எப்படின்றது இதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் அதை பற்றி பேச முடியுமே தவிர பத்திரிகைகள் எல்லாமே அவங்க யூகங்கள் தான் வெளியிடுறாங்க. ஆனால் அவர் ஒரு அதிருப்தியில் இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜூன் 4 அவர் பிறந்தநாள் போது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கட்சியினுடைய பேர் மக்கள் சக்தி இயக்கம். ஏற்கனவே MS உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இப்படி இந்த பேரில் வச்சுருந்தார். மக்கள் சக்தி கழகம் அப்படியெல்லாம் நமக்கு வருது, செய்திகள் வருது. அது உறுதிப்படுத்துகிற பொழுது அதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயம் நிச்சயமாக நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுவோம். தமிழக அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தோம் சார், நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் நேர்காணலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.